இந்த வீடியோவில் மல்டி வெண்டர் ஆப்போட டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்னென்ன ஆப்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு ஒரு ஆப் வந்துடும், அப்புறம் வெண்டர்ஸ்க்கு ஒரு ஆப்பு, அதுக்கப்புறமா அட்மின் பேனல் ஒன்று வரும், அதுக்கப்புறமா டெலிவரி பாய்க்கு உங்களுக்கு ஒரு ஆப் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆப் ஒன்று, வெண்டர் ஆப் ஒன்று, டெலிவரி ஆப் ஒன்று, அப்புறம் அவங்க யார் இந்த ஆப் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அட்மின் பேனல் வரும், அப்புறம் வெப்சைட்டு. இது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ டெமோ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன காமிச்சிடறேன், வெப்சைட் காமிச்சிடறேன். ஸோ வெப்சைட் எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி காமிச்சிடுறேன். இது வந்து ஒன் ஆஃப் த கிளைண்ட்டுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்தது தான், அதுதான் நான் உங்களுக்கு இப்போ டெமோ காட்டுறேன். இது வந்து வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆஸ் யூஸ்வலி எல்லா ஷாப்பிங் கார்ட்லேயும் பண்ணுற மாதிரி தான் இதில் இருக்கும். நீங்கள் இதை ஆர்டரை இது பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்டர் வந்து மேக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பேமெண்ட் கேட்வே ஆல்சோ இன்டெகிரேட்டட் தான். நீங்கள் ரேசர் பே பண்ணால் பண்ணிக்கலாம், அப்படின்னா வேறு பேமெண்ட் கேட்வே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேபால் இருக்குது, ஸ்ட்ரைப் இருக்குது, எந்த பேமெண்ட் கேட்வேலாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேசருக்கு வந்து பெட்டராக இருக்கும், அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆப், கஸ்டமரோட ஆப் பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமருக்கு ஆப் எதில் இருக்கு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆப். இப்போ மல்டி வெண்டர்னா என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் வெண்டர்ஸ் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெண்டர்ஸும் ஒவ்வொரு மாதிரி ப்ராடக்ட் போடுவாங்க. எந்த வெண்டர்கிட்ட ரேட்டு கம்மியாக இருக்கோ அதை அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆப்பு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லேயும் ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட்டா தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஏபிஐ மட்டும் வெப்சைட்டில் ஏபிஐ மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணிப்போம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நெட்டு ஸ்லோவாக இருந்தாலும் நம்மளுக்கு இதில் கொஞ்சம் இதாக லோட் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் ஆயிடும். இதில் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் இதில் என்ன பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இதில் இருக்கும். ஆட் டு கார்ட் கொடுத்து பைனோ கொடுத்துக்கலாம். ஸோ பைனோ கொடுத்துட்டு நீங்கள் ஷிப்பிங் மெத்தட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஃபர்தராக அடுத்த ஸ்டெப் போகும். செக்அவுட்டில் நீங்கள் அட்ரஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து ப்ரைஸ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆப்பு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்டாரோட ஆப் பார்க்க போகிறோம். ஸோ வெண்டாரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெண்டாரில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதில் இருந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து டோட்டல் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துருக்குங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். மை ஆர்டர்ஸ் இருக்கும். இது நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட் போட போகிறீங்க அப்படின்னா ஆட் ப்ராடக்ட் ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ப்ராடக்டோட நேம், டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இதாயிரும். ஸோ சப் கேட்டகரியெல்லாம் போட்டால் தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. அப்புறம் யூனிட் எல்லாம் நெக்ஸ்ட் கண்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிரும். இது வந்து வெண்டர் ஆப். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் ஆப் பார்த்தாச்சு, வெண்டர் ஆப் பார்த்தாச்சு, வெப்சைட் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அட்மின் பேனல். ஸோ அட்மின் பேனல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்மின் பேனலை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் வந்து வெப்சைட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மொபைல் ஆப்பையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை சேல், எத்தனை ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே வந்துடும். அண்ட் இந்த அட்மின் பேனலில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஓன் ப்ராடக்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெண்டர்ஸ் எத்தனை வெண்டர்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறாங்க பார்த்துக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆஃபர் டீலு, நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் தனியாக யாராவது அனுப்பணும் அப்படின்னா வந்து 2 டைப் ஆஃப் அனுப்பிக்கலாம். நீங்கள் ஆப்பில் டேரெக்டாக அனுப்பிக்கலாம், இல்லை வந்து இது மாதிரி அனுப்பிக்கலாம். புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெண்டுமே இதனால அனுப்பிக்கலாம். ஸோ ஒன்று வந்து டேரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷனில் போகிற மாதிரி இருக்கும், ஆப் ஓப்பன் பண்ணால் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நம்ம ஃபயர்பேஸில் புஷ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி நம்ம அப்படி கொடுத்துக்கலாம். அப்புறம் சப்போர்ட் டிக்கெட்ஸ், இந்த மாதிரி நிறைய இதில் சேல்ஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து அந்த ஆப்பில் இருக்குது. பேமெண்ட் கேட்வே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ மேக் பண்ண மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஆப்பு க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து காஸ்ட் ரொம்ப வாங்குறாங்க. பட் நம்ம வந்து ரீசனபிளான ரேட்டில் தான் மொபைல் ஆப் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம், மொபைல் ஆப் வெப்சைட் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எதாவது ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது என்னோடய அஃபிஷியல் நம்பர் தான், இது எங்கள் கம்பெனியோட வெப்சைட்டு. அண்ட் உங்களுக்கு இதாலே நாங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே இதில் இருக்கும், கிளைண்ட்ஸுக்கு இதில் இருக்கும். அண்ட் ஃபர்தர் கொரீஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஐ ஹோப் நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஆப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தால் நமக்கு டைம் ஒரு 1 hour 2 hours கண்டிப்பாக ஆயிரும். அதனால் நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். அண்ட்
தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.